ஹாய் மக்களே, அம்முக்குட்டி அம்பிக்கை யூடியூப் சேனல் தங்களை எம்போட இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிறகடிக்கு ஆசையோட இன்றைக்கியோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்களே பார்க்க போகிறோம். நம்ம சீரியலில் நம்ம பார்த்துட்டு மக்களே எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து தனியாக பெட்ரூமில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மக்களே. பெட்ரூமில் இருக்க சொல்ல அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது மக்களே. அது ஃபோன் கால் யார் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க மக்களே. சுதிரோட அம்மா ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க மக்களே. என்ன அது, நீ உங்கள் அப்பா காசுன்னு சொன்னியே, அது உங்கள் அப்பா காசு இல்லையாமே, மனோஜோட அவங்க அப்பா காசாமே, அவங்க அப்பா ரிட்டைர்மெண்ட் காசாமே அப்படின்னு கேட்குற மக்களே. அப்படின்னு கேட்குறப்போ, எங்கள் வீட்டு விஷயத்தில் நீ ஏன் தலையிடுறீங்க, நீங்கள் யார், நீங்கள் ஏன் எங்கள் குடும்பத்து விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்னு வந்து ரோகிணி வந்து கடுப்பாக ஃபோன் வச்சுறாங்க மக்களே. அதுக்கப்புறம் சுருதியோட அம்மா என்ன பார்த்தீங்கன்னா, ரோகிணியோட மாமியார் விஜயா கிட்ட சுருதியோட அம்மா ஃபோன் பண்ணி என்ன இப்படிலாம் மரியாதை இல்லாத பேசுகிறாவோ ரோகிணி அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுக்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து ரோகிணி ரூமில் போயிட்டு, நீ யாருக்கும் மரியாதை தரமாட்டியா, உன் மரியாதை என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க மக்களே ரோகிணியை. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, சுத்தி வந்து ஃப்ரிட்ஜு கதவை திறந்து தண்ணி ஐஸ் வாட்டர் குடிக்கிறாங்களே. மீனா ஏன் ஐஸ் வாட்டர் குடிக்கிறீங்க, நான் ஜீகர தண்ணியை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்னன்னா, ரோகிணிக்கு அந்த குரல் கேட்குது மக்களே. ரோகிணி உள்ளே கேட்குறாங்க மக்களே, ஏன் சுற்றி நம்ம ஃபேமிலி சுற்றி நம்மளோட வச்சுக்க மாட்டீங்களா, ஏன் அவங்க அம்மா கிட்டலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கு சுற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல அப்படியே ஒரு பேச்சு வாக்கில் சொன்னேன், அது ஏன் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு மேனஸ் இல்லையா சென்ஸ் இல்லையா அப்படி இல்லைன்னு கேட்குறாங்க மக்களே. ஜஸ்ட்டு இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகிறீங்க நீங்கள் அப்படின்னு சுற்றி வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க மக்களே. அதுக்கு ரோகிணி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க, நம்ம பர்சனல் விஷயத்த நான் ஏன் நீங்கள் எல்லாம் வெளியே போயிட்டு ஏன் பர்சனல் விஷயத்த நீ உங்கள் பெட்ரூமில் இருக்கிற விஷயத்த நான் சொல்லலை, ஹாலில் என்ன நடந்ததோ அதுதான் நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. இதுக்கோட இடையில வந்து இன்னும் ரொம்ப திட்டிக்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் மீனா வந்து ஏன் சண்டை மாட்டேங்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும், எல்லா பொண்ணுங்களும் அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற விஷயத்த அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அப்போ நீங்களும் என்னை பற்றி உங்கள் வீட்டில் சொல்லிடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மக்களே. உங்கள் ரெண்டு பேர் விஷயத்தில் நான் எங்கன்னா வரேனா அப்படின்னு வந்து ரோகிணி வந்து கேட்குறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சண்டை முடிஞ்சிச்சு மக்களே. அதுக்கப்புறம் ரோகிணி வந்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மக்களே. மனோஜுக்கு ஃபோன் பண்ணி மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மக்களே. மனோஜ் வந்து ஃபோன் எடுக்கல மக்களே. யோசிக்கிறார், ஃபோன் எடுக்கலாமா வேணாம், ஃபோன் எடுக்கலாமா வேணாலும். அதோட மனோஜ் ஃபோன் எடுக்காது அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மக்களே. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இப்படி ரோகிணி ஃபோன் பண்ணுறாமா, எடுக்கணுமா வேணாவா அப்படின்னு கேட்குறாங்க மக்களே. பண்ண தப்புக்கு எடுக்கலாமா வேணாவா, சரி எப்படின்னா எடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. மனோஜ் வந்து அவங்க அம்மா விஜயா ஃபோன் பண்ணி கேட்டுக்கின்னு தான் மக்களே ரோகிணியோட ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. ரோகிணியோட ஃபோனை அட்டன் பண்ண உடனே, ஏன் மனோஜ் ஃபோன் எடுக்கலை அப்படின்ற, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஆளுங்கிட்ட கிளைண்ட்டுக்கிட்ட அப்படின்னு போய் சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நைட்டுக்காக வரியா இல்லையான்னு கேட்க சொல்ல, நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. நான் வரல, நான் நைட்டு இங்கேயே வேலையாக தான் இருக்கிறேன், ஏன்னா வந்து விஜயா வந்து நைட்டு அங்கேயே இருறா அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்களே. அதோட விஜயா வெளியே வந்து மீனா கத்தினே வராங்க. என்ன தெரிஞ்சு மீனா வந்து கேட்க சொல்ல, மீனா நைட்டு மனோஜுக்கு சேர்த்து சமைக்கிறாங்கல்ல, நீ நம்மளுக்கு வரையும் சமை அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்களே. அதுக்கப்புறம் மனோஜ் நைட்டுக்காக வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை வட்டமா அப்படின்ட்டு ரோகிணி கேட்க சொல்லி, எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு கல்சாத்தி உங்களுக்கு டம்முன்னு போயிடுறாங்க மக்களே. அதோட யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதோட மீனா மாமனார் வராரு மக்களே. மீனா மாமனார் வந்து, மீனா என்ன சாப்பிட்டீங்களே, என்ன உங்கள் அத்தை எங்கே இருக்கா, மனோஜ் வந்துட்டானா அப்படின்லாம் கேட்குறாங்க மக்களே. மனோஜ் நீங்கள் நைட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதோட முத்து வராரு மக்களே. முத்து உள்ளே வந்தோடனே, மீனா என்ன சாப்பிட்டியா அப்படி இப்படின்னு, வாங்க சாப்பிடுங்க
அப்படின்னு கேட்குறாங்க மக்களே. என்ன அந்த ஓடுகாலி வந்துட்டானா அப்படின்னு கேட்குறான் மக்களே. யார் முத்து இன்னும் வரல, நைட்டுக்காக வரமாட்டேன்னு பார்க்குறாங்க. அம்மா 2 பேரையும் பிரித்து வைக்கலான்னு பார்க்குறாங்க. ரோகிணியும் மனோஜும் பிரித்து வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா செல்லப்பிள்ள அவன் தானே, அவனை அப்படிலாம் பண்ண மாட்டாங்களேன்னு அம்மா பிரித்து வைக்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க மக்களே. இதோட எபிசோடு முடிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு நாளைக்கோட எபிசோட் ரிவ்யூ அப்டேட் பண்ணுற மக்களே. இதுமாரி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.